முருகன் திருவிழால் கதிர்வேல் ஜோதிடம் சார்பாக குருப்பெயர்ச்சி பலன் சொல்லி வருகிறோம். அந்த விதத்தில் இப்போது மீனராசி அன்பர்களே, நீங்கள் 7.5 சனியின் ஜென்மச்சனியில் இப்போது செயல்பட்டு வருகிறீர்கள். உங்கள் ராசியிலே சனி பகவான் அமர்ந்து கொண்டு உங்களை சில துன்பங்களையும் தொழிலில் பெரிய சிக்கல்களும் தந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கு 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் நாளைய தினம் மே 26 அன்று 5ஆம் இட கடகத்தில் உச்சமடைய போகிறார். ஓராண்டு காலம் உச்சமாக இருந்து உங்கள் ராசியையும் பார்க்க போகிறார், உங்களுடைய பாக்கியசானத்தை பார்வையிட போகிறார், உங்கள் லாபசானத்தை பார்வையிட போகிறார். இதனால் மீன ராசிக்கு அற்புதமான பலன்கள் வரப்போகிறது. 5இல் குரு உச்சமடைவதால் பூர்வீக சொத்தில் விலங்குகள் இருந்தால் அதெல்லாம் மாறி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமையும் புகழும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். 5ஆம் பார்வையாக பாக்கியசானத்தை பார்வையிடுவதால் இதுவரைக்கும் தந்தையாரிடம் மனக்குழப்பம் இருந்தால் அதெல்லாம் தீரும். தந்தையார் உடல்நிலையில் சில நோய்கள் இருந்தால் அதெல்லாம் மாறி இப்போது சுபிட்சம் கிடைக்கும். 7ஆம் பார்வையாக லாபசானத்தை பார்வையிடுவதால் நல்ல பணவரவு உருவாகும். குரு லாபசானத்தை மீனத்துக்கு பார்வையிடுவதால் எந்த விதத்திலாவது உங்களுக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். ராசியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். மீனராசிக்கு இதுவரைக்கும் திருமணம் நடைபெறாத மீனராசி என்பவர்களுக்கு இளம் வயது மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் திருமண பாக்கியம் கிடைக்கும். இதுவரைக்கும் கருத்து வேறுபாடாக பிரிந்திருந்த மீனராசி அன்பர்களுக்கு அவர் கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு இந்த குரு பயிற்சி அமோக பலனளிக்கும். குரு உங்களை பார்வையிடுவது இப்போதைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. உங்கள் ராசியிலே இருக்கும் சனியை இப்போது அவர் கட்டுக்குள் கொண்டு வந்து மீனராசி வளனடை செய்வார். குரு உச்சமடைவது, ராசிநாதன் உச்சமடைவது ரொம்ப விசேஷம். உங்கள் ராசியாதிபதியும் 10ஆம் அதிபதியும் உச்சமடைய போகிறது. இது மீனத்துக்கு அற்புதம். தொழிலில் புகழும் வெற்றியும் கிடைக்கப்போகிறது, பேரும் புகழும் கிடைக்கப்படுறது. இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு 100% நன்மைகளை செய்யும். குரு வழிபாட்டை தொடர்ந்து வெற்றி அடையுங்கள்.